பாட்டி தான் என்கிட்ட பேசுனாங்க. இது உங்ககிட்ட இல்லாதது தானே, ஞாபகமா எடுத்து வச்சேன். நமஸ்காரம்மா. இதுதான் என்னோட கான்செப்ட் லிஸ்ட். என் பேர் சாவித்ரி யோகா. நான் 80லேருந்து கண்டினியூஸாக வைக்கிறேன். இப்போ ஒரு ஃபாஸ்ட் 3 இயர்ஸாக என் பேரனுக்காக நான் சிம்பிள் பண்ணிவிட்டு அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த கொலு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க. அதாவது நீங்கள் வரிசையாக இது வரைக்கும் பார்த்துட்டு வந்த ஒவ்வொரு கொலுலேயும் ஒரு தனித்துவம் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கொலு முழுக்க முழுக்க செஷாங்க் அவனுடைய உழைப்பில் அவனுடைய தீம்ஸ் எல்லாம் யோசித்து அவங்க பாட்டியோட கைடன்ஸில் அவன் பண்ணது. பாட்டி 40 வருஷமாக கொலு வச்சுருக்காங்க. திமேட்டிக்காக கொலு வைக்கிறதுல அவங்க பிரசித்தி பெற்றவங்க. அவங்க ரொம்ப வருஷமாக அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் தன்னோட பேரனுக்கு அடுத்த சந்ததிக்கு கொண்டு வந்திருக்காங்க. பேரனும் பாட்டியுமா இணைஞ்சு செஷாங்க் சாவித் அப்படிங்கிற பேரில் யூடியூப் சேனலும் நடத்துகிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த யூடியூப் சேனலோட லிங்க் நான் அனுப்புகிறேன். இவங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணி என்னோட பெரிய ஃபாலோவரா ஃபேனா? ரெண்டும். ஓகே. ஸோ இப்போ நீ என்ன படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு. நான் 7th படிக்கிறேன் பிஎஸ்பிபி ஸ்கூலில். ஓகே. என் பாட்டி நிறையா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் கொலுலாம் நிறையா வச்சுருக்கேன், அந்த மாதிரி நிறையா அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ அது கேட்க கேட்க எனக்கும் இன்ஸ்பயர் ஆகி இப்போ நானும் தீமேட்டிக்கலாக கொலு வச்சுருக்கேன். சரி, ஏன் நீ நந்தினி வைப்ஸ் காண்டாக்ட் பண்ண? ஏன்னா உங்களோட வீடியோலாம் பார்க்குறேன், உங்கள் கடை நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறதெல்லாம் பார்க்குறேன். அப்புறம் நீங்கள் போன வருஷமே நிறையா பேரோட வீட்டுக்கெலாம் போய் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. ஸோ என் வீட்டுக்கும் வந்து இன்டர்வியூ பண்ண ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதான் இந்த தடவை உங்களை காண்டாக்ட் பண்ணேன். சூப்பர். பாட்டி எடுத்து என்கிட்ட பேசினாங்க. தன்னை பற்றியான அறிமுகம், தன்னுடைய கணவர் எவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து திரையுலக பிரபலங்களாக இருக்கட்டும், அரசியல் பிரமுகர்களுக்கெல்லாம் அவர் வந்து ஃபோட்டோகிராஃபர். அப்படி இருக்கிறவருடைய குடும்பத்தில் அவங்க பெரியவங்களா மூத்தவங்க, அவங்க நிறைய கொலு வச்சுருக்காங்க. ஒரு வருஷம் அவங்களுடைய அம்மாவையே கொலுவுடைய ஒரு தீமாக யோசித்து அப்படி வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. பையன் வந்து மங்கியை மட்டுமே வச்சு கொலு பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. மங்கி மட்டும் வச்சு எப்படி கொலு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்து திரும்ப நான் என் பேரை வந்து நான் மட்டும் பேசிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுவான். நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. மறக்காமல் இன்னொரு தடவை கால் பண்ணி செஷாங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நான் கேட்டேன், பேசினேன். 100 எத்தனை பொம்மைகள் வச்சு என்னோட டார்கெட் வந்து 104. அதையும் தாண்டி எனக்கு 116 போயிடுச்சு. 104ன்னு ஏன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண? ஒரு வாரத்துக்கோ ஒரு நாளைக்கோ ஒரு பொம்மை அந்த மாதிரி வச்சு அந்த 104க்கு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியா வச்சுருக்கோம். வீக்லி ட்வைஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணி 104 வாங்கணும்னு நினைச்சிருக்கேன். அது இப்போ 116 ஆயிடுச்சா? சூப்பர். நான் கொடுத்தது அது சேர்த்து இப்போ 117. சூப்பர். ஆனால் என்னன்னா இவன் பேசின உடனே நான் முடிவு பண்ணேன், இந்த பொம்மை நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இருக்கிறத விட செஷாங்கிட்ட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டு அந்த மங்கி தீமுக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அது நீங்கள் ஏற்கனவே சேனலில் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கும் பார்க்க போகிறீங்க. செஷாங்க் தான் இன்றைக்கி வீடியோவை ப்ரெசென்ட் பண்ண போகிறான். நான் அவன் அழகாக சொல்கிறத ரசித்து கேட்க போகிறேன். அவங்க பாட்டியும் இணைஞ்சு பேச போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து ஷோலிங்கர் மலை. இங்கே ஆஞ்சநேயர் இருக்கார். இது பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர் அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜு. அதில் வந்து வண்டியெல்லாம் போகுது. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இது அம்மாவும் குழந்தையும் கட்டி பிடிச்சுன்னு இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கஞ்சா பிடிக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து ஆஞ்சநேயரை வந்து தேரில் ஐஷன் போகிற மாதிரியா இங்கே காட்சி இருக்குது. இது இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குரங்கு ஆவலாக அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து 2002ல் வாங்கினது எல்லாம்.
இது வந்து வாயுபுத்ரா ஹோட்டல். இங்கே நிறைய பேர் உட்காந்துன்னு இருக்காங்க, நிறைய அனிமல்ஸ். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குரங்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் கூப்பிட்றதுக்காக அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஒரு குரங்கு வந்து டின்னர் சாப்பிட வருது. இந்த 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்து மேலே ஒரு குரங்கு, அந்த சைடில் யானைக்கு மேலே ஒரு குரங்கு. அப்புறம் இது பிராஸில் பண்ண ஒரு ஃபேமிலி குரங்கு. 22 இயர்ஸ் ஆச்சு. இது அடுத்த கான்செப்ட் என்னென்னா மதர் அண்ட் சைல்டு. இது குரங்கு வந்து குழந்தைய இது அழிச்சுட்டு போகிறது. இது வந்து கொரிலா அதோட அம்மாவோட இந்த குழந்தை இருக்கு, என் அம்மா இருக்கா எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காயரில் பண்ண ஒரு மதர் அண்ட் சைல்டு தொட்டிலில் இருக்குது. அப்புறம் இங்கே கேமல்ஸ்லாம் சுற்றி பாதுகாக்கிறது. இது பார்த்தீங்கன்னா சஷாங்க் சாவிச் ஸ்டூடியோ. இது ஆக்சுவலி வெறும் ஃபோட்டோ எடுக்காமல் இது நான் வந்து என் தாத்தா ஒரு ஃபோட்டோகிராஃபர்னால இது என் தாத்தா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது என் பாட்டி நல்லா எப்பொழுதுமே ட்ரெஸ் பண்ணுவாங்கனால இங்கே பாட்டியும் நானும் வச்சுருக்கேன் மடியில் ஃபோட்டோ எடுக்கிறேன் என்னோட தாத்தா. இது அப்படியே ஒரு ஸ்டூடியோவாக வச்சுருக்கோம், ஃபோட்டோ ஸ்டூடியோ. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூலாவில் ஒரு குரங்கு படுத்துன்னு இருக்குது. இதை பாருங்க, டைப்பர் போட்டு பால் குடிக்கிற மாதிரி ஒரு சீன். இங்கே மேலே வந்து 2 குரங்கு அதை பாதுகாக்கிறது, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வேயிங் மிஷினில் ஒரு குரங்கு இருக்குது, அது மேலே இது வெயிட் பார்க்குற மாதிரி, அதுக்காக இங்கே ஒரு குரங்கு இருக்குது. இப்படியே வந்தீங்கன்னா இது வந்து படுக்க போடுற இடம், அதுலேயும் ஒரு குரங்கும் ஒரு குழந்தையும் இருக்குது, அம்மா தூங்க போடுறாங்க. இது வந்து நான் குழந்தையா இருந்தபோது யூஸ் பண்ணது. அப்புறம் இங்கே நீங்கள் வளர்ந்துட்டீங்களோ? இது பார்த்தீங்கன்னா ஹனுமான் வந்து தர்பாரில் சுற்றிண்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா ராவணன் வந்து அவருக்கு சீட் தரலன்ட்டு உட்கார. இது நாங்களே பண்ணோம், உள்ள ஸ்டூலில் வச்சு ஒரு ஒயர் வச்சு சுற்றி இருக்கோம். இது வந்து அந்த ஹனுமான் கிரீடெல்லாம் வச்சுண்டு. அப்புறம் இது அடுத்த கான்செப்ட் வந்து மாருதி காலேஜ். இது வந்து ரிப்பன் பில்டிங், அதை காலேஜாக மாற்றிட்டோம். அப்புறம் அங்கே வந்து எல்ஐசி பில்டிங், அதோட சேர்மேன் அது. இங்கே வந்து காலேஜில் அது வந்து கிராஜுவேட் ஆகிடுச்சு, கப்பலாக வச்சுருக்குது அதோட கப்பலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடை, செருப்பு கடை விற்கிறது. நாங்களே பிரிண்ட் போட்ட கப்பு, அது மங்கிக்காக டர்ன் பண்ண. அப்புறம் இந்த செருப்பு கடையில் இந்த குரங்கு எதுவும் செய்யாது, நம்ம காசு போட்டுட்டு செப்பல் எடுத்துக்கலாம், செப்பல் வேணுமோ எடுத்துக்கணும். இது வந்து பிரின்சிபல் வந்து இந்த கடை இருக்கிறதுனால என்ன பண்ணுறான்னு வெயிட் பண்ணி அவனை துரத்த ரெடியாக இருக்கான். இது பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து பேன் பார்க்குறது ஒரு குரங்க, அந்த ஒரு சீன். இதுவும் என் பாட்டி வந்து 22 இயர்ஸாக வச்சுட்டு இருந்தது. இந்த செப்பல்லாம் நாங்களே ஆர்டர் கொடுத்து பண்ணினோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து பாட்டு பாடுறாரு. இதுவும் வந்து பாட்டி 22 இயர்ஸாக வச்சுட்டு இருக்கிறது. இது அடுத்த கான்செப்ட் என்னன்னா ஹவுஸ் ஆஃப் 3 மங்கீஸோட வீடு. எப்பொழுதுமே 3னாக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே 3 இருந்தாலும் எந்த கான்செப்ட் இருந்தாக்கா எதுவாக இருந்தாலும் வாங்கிடுவேன். ஹவுஸ் ஆஃப் 3ன்னு ஏன் வச்சுருக்கேன்னு எனக்கு எப்பொழுதுமே இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, அது எதில் வந்தாலும் நான் வாங்கிடுவேன். இதுக்குன்னு தனியாக ஒரு தீம் பண்ணணும்னு இருந்தேன், ஆனால் முடியல. இப்போதைக்கு இது பண்ணியிருக்கேன். வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததுனால பண்ண முடியல. ஸோ இப்போ 3, 4 ஆயின்னு இருக்கு. இதோ இங்கே 4 மங்கீஸும் இருக்கும் பார்த்தாக்கா. ஸோ எதில் மனுஷனில் வந்தாலும் சரி, ஸ்கெலிட்டனில் வந்தாலும் சரி, எதில் வந்தாலும் 3. இங்கே பாருங்க, இங்கே 3, இங்கே 3, இங்கே 3, அங்கே 4, அங்கே 3, இங்கே 3, இங்கே 3, இங்கே 3. இது வந்து ராமர் ஏன் வச்சுருக்கோன்னா ஹனுமானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராமர்னால இங்கே ராமர் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து கூடையில் பூவெலாம் வச்சுருக்குது, பூ போட.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்து ஸ்லோகம் படிக்கிறது ராமருக்கு. இங்கே வந்து ஒரு அம்மன் வச்சுருக்கோம் பூஜை ரூம்னால். இங்கே வந்து இது குரங்கு வாழைப்பழத்தில் இருக்குது. இது பலகாரமாக கொடுத்தா கூட அதுலேயே ஒரு குரங்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 குரங்கு இங்கே சமைக்கிறது, அடுப்பு, அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாம் வச்சுருக்கோம், பேனெல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து டைனிங் ஹால். இங்கெல்லாம் 3 குரங்கு இங்கே டின்னர் சாப்பிட ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பெட்ரூமு. இங்கே குரங்கு படுத்துன்னு இருக்கு. இங்கே கண்ணாடி, இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமு, அது மேலேயே ஒரு குரங்கு. இது எதுக்குன்னா இது வந்து கொல்லைப்பக்கத்துக்கு போகிறது. அடுத்த ரூமுக்கு வந்தீங்கன்னா இது வந்து ஸ்டடி ரூம். இது வந்து டீச்சர், ஸ்டூடெண்ட், டீச்சரோட பையன் அது சொல்லித்தராங்க என்னென்னட்டு படிக்கிறாங்க. ஸோ இதான் இது வந்து சென்டர் ஆஃப் த ஹவுஸு. இங்கே பார்த்தீங்கன்னா மார்பலில் வந்து ஹாப்பி மேன், அந்த 3ல் ஹாப்பி மேன். அப்புறம் இங்கே 2 பைரட் குரங்கு. இங்கே வந்து சிம்பான்சியில் 3 குரங்கு. இங்கே ஸ்கெலிட்டனில் 3 குரங்கு. இது தரக்கோட்டாவில் இருக்கிற 3 குரங்கு. அப்புறம் இது இன்னொன்று ப்ராஸில் பண்ணது. இது டாலான இருக்கிற மங்கி, 3 monkeys. இது வந்து குளத்தை சுற்றி வருது, அதோட குழந்தை. இது வந்து குளத்துல சென்டராக இது ஹனுமான் தீம்னால இங்கே ஹனுமான் வச்சுருக்கோம். அதை சுற்றி குரோக்கடைல் மேலே ஒரு குரங்கு இருந்து ஹனுமானை சுற்றி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்து ரெடியாக இருக்குது வெளில போக. அடுத்தது வந்து கார்டன். இங்கே வந்து கார்டன் 2 ஊஞ்சல் வச்சுருக்கோம். இதில் 3 குரங்கு லேம்ப் அடியில் இருக்குது. இங்கே 2 ஃப்ரெண்ட்ஸு, குரங்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே 2 பேர் இருக்காங்க, பேசின்னு இருக்காங்க. இது வந்து யானை மேலே ஒரு 3 குரங்கு இருக்குது. ஒரு அம்மா மேலே ஒரு குரங்கு, இதோட பையன் அந்த மாதிரியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கார்டன்னால் விளையாடின்னு இருக்க ஒரு குரங்கு. இது சும்மா ஒரு கார்டன் மாதிரியே வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராமர் ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணுறது. இதுவும் என் பாட்டி வச்சுருக்காங்க 22 இயர்ஸாக. இது பார்த்தீங்கன்னா மெயின் கொலு படி. இதில் வெறும் நார்மல் கொலு படியாக வைக்காமல் இதுலேயும் நாங்கள் ஆஞ்சநேயர் வச்சுருக்கோம். இப்போது ஃபஸ்ட் படியிலேருந்து வரலாம். இது வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர், நடுவில் விநாயகர். அங்கே பார்த்தீங்கன்னா பேம்பூவில் செஞ்ச ஒரு ஆஞ்சநேயர். இதுவும் என் பாட்டி 22 இயர்ஸாக வச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் படியில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, லக்ஷ்மி சைடில், நடுவில் ஸ்பேஸை விடாமல் நாங்கள் இங்கேயும் வந்து ஒரு ஆஞ்சநேயர் வச்சுருக்கோம், ஆஞ்சநேயர்னால தீம்னால். தேர்ட் படியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8 kinds ஆஃப் ஆஞ்சநேயர்லாம் இங்கே வச்சுருக்கோம். ஒன்றொன்றும் ஒரு கோயில் சம்மந்தப்பட்டது இதெல்லாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மலையை தூக்குற ஆஞ்சநேயர், 2 மலையை தூக்குற ஆஞ்சநேயர், ப்ராஸில் பண்ணது. இது பிளஸ் பண்ணுற ஆஞ்சநேயர், நெஞ்ச கிழிக்கிற ஆஞ்சநேயர், பிளஸ் பண்ணுறது, முட்டி போட்டுருக்க ஆஞ்சநேயர். இதுவும் ஒரு ப்ராஸில் பண்ண பஞ்சமுக ஆஞ்சநேயர். நடுவில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து சிவலிங்கத்தை தூக்குறாரு. இது அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டில் இருக்கிற ஆஞ்சநேயர்லாம் இங்கே வச்சுருக்கோம். இதுவும் ஒரு ஆஞ்சநேயர். இங்கே பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் கல்லில் வாங்கினோம் இது. அப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா வீணை வாசிக்கிற ஆஞ்சநேயர். அதுவும் அது பக்கத்தில் வந்து ஒரு பீங்கானில் ஒரு ஆஞ்சநேயர் வச்சுருக்கோம். இதுவும் என் பாட்டி வந்து 22 இயர்ஸாக வச்சு எனக்கு கொடுத்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் வச்சுருக்கோம். மேலே வந்து பெரிய ஆஞ்சநேயர் இங்கே வச்சுருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பீஸு, அதான் அப்படியே வாங்கின்னு வந்து இங்கே வச்சுருக்கோம். இது வந்து கார்ட்டூனில் பண்ண ஒரு ஆஞ்சநேயர். அப்புறம் இது வந்து ஏரோப்ளைனில் ஒரு குரங்கு இருக்குது, இங்கே பைலட். இது இங்கே வந்து வால் மேலே ஒரு குரங்கு இருக்குது, அதை சுற்றி ஆஞ்சநேயர் வராரு. இது வந்து சும்மா ஜூவில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியே வச்சுருக்கோம் ஒரு கூண்டுக்குள்ளே. இந்த கூண்டும் என் பாட்டி எனக்கு இது கொடுத்தது, எல்லாமே என் பாட்டி தான் கொடுத்தது. சிலதெல்லாம் நான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா கோகனட் குரங்கு அவார்டு வின் பண்ணிவிட்டு ஒரு போஸ்ட் தருது. இங்கே ஒரு ரன்னிங் அவார்டு அந்த மாதிரி இங்கே வச்சுருக்கு.
அடுத்த கான்செப்ட் இது வந்து ஹவுஸ் ஆஃப் 2 monkeys, ஹவுஸ் ஆஃப் 3 monkey வச்ச மாதிரி இது ஹவுஸ் ஆஃப் 2 monkey. இது ரெண்டுத்தையும் காமிக்கிறது இதான் என் வீடுன்னு சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா மியூசிக் கிளாஸ். ஃபேமிலியாக வந்து மியூசிக் கற்றுக்குறாங்க இங்கே. நானும் மியூசிக் கற்றுக்கிறதுனால இங்கேயும் வந்து மியூசிக் சம்மந்தமாக மிருதங்கம் தபலா அந்த மாதிரியா வச்சுருக்கோம். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா வந்து பால ஆஞ்சநேயர், எல்லா பால ஆஞ்சநேயர், இங்கே படுத்துன்னு இருக்க ஆஞ்சநேயர், அங்கே வந்து கும்பிடுற ஆஞ்சநேயர், கிரிக்கெட் விளையாடுற ஆஞ்சநேயர், அப்புறம் குழந்தை ஆஞ்சநேயர், அப்புறம் இந்த மாதிரியா யோகா ஆஞ்சநேயர்லாம் வச்சுருக்கோம். இந்த தீமை அழகா செஷாங்க் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நானும் ரசித்து கேட்க போகிறேன். வாங்க நீங்களும் கேளுங்க. இது வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ. என் தாத்தா ஒரு ஃபோட்டோகிராஃபர்னால நான் இங்கே ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கேன். இது என் தாத்தா ஃபோட்டோ எடுக்கிறாரு. இது என் பாட்டி. எங்கே போனால் கூட அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு போகிறது தான் என்னோட பாட்டியோட வேலை. ஸோ இது என் பாட்டி நிறைய ட்ரெஸ் போட்டுட்டு ஃபோட்டோக்கு கூட நிறைய ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன். நகை எல்லாத்தையும் போட்டுன்னு வருவாள். இது நான் இல்லைன்னா என் அம்மான்னு வச்சுக்கலாம், மடியில் வச்சுன்னு இருக்கிற மாதிரி. ஸோ என் தாத்தா வந்து பாட்டியை ரசித்து ஃபோட்டோ எடுக்கிறா. சூப்பர் 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 சூப்பரோ சூப்பர். தேங்க்யூ. இப்போ பாட்டி மடியில் உட்காந்துருக்கிறது அம்மாவா நீயான்னு ஒரு டவுட் இருக்கு. அம்மா என்ன சொன்னா? இல்லை, பாட்டிக்கே இது தெரியாது. நான் இதை வச்சோன்னு தான் எனக்கே இது தோன்றுறது. இது என் தாத்தா, இது என் பாட்டின்னு வச்சுக்கலான் இருக்கேன். இருக்கு. இது அம்மாவுக்கு அந்த இடத்த கொடுக்க போறியா, நீ உங்க பாட்டி மடியில் உட்காந்துக்க போறியா? நான் அதுதான் கேட்குறேன். சரி, எவ்வளோ அழகா அந்த குழந்தைக்கு தன்னோட பாட்டி மேலேயும் தாத்தா மேலேயும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து ஒரு குருவா, இந்த இடத்துல குருன்னு சொல்லலைனாலும் பாட்டிக்கிட்டேருந்து தான் அத்தனையும் வந்திருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை பாட்டி பாட்டி பாட்டின்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. பாட்டியை பாட்டினே கூப்பிட மாட்டேன், சாச்சி. சாச்சி. சாவித்திரியை சுருக்கமாக்கி சாச்சி. வெரி குட். அருமை அருமை அருமை. இந்த குழந்தையுடைய கொலுவை இந்த குழந்தை ரசித்து ரசித்து ஹவுசஸ் ஆஃப் 2 monkeys, ஹவுஸ் ஆஃப் 3 monkeys அப்படின்னு அந்த குழந்தை ஒன்னொன்னையும் ரசிக்கிறதையும், நிறைய யுனிக்கான கொலு பொம்மைகள், ஆஞ்சநேயர் சிவலிங்கத்தை தூக்கிட்டு போகிற மாதிரியாக இருக்கட்டும், பிராஸில் வச்சுருக்கிற மங்கி ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு தீமையும் மங்கி நடத்தக்கூடிய ஹோட்டல், மங்கி நடத்தக்கூடிய மங்கி வந்து பிரின்சிபலாக இருக்கக்கூடிய காலேஜ், யூனிவர்சிட்டி, ஸ்கூல்னு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குழந்தை வந்து கூப்பிட்டு நான் மங்கீஸை வச்சே கொலு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது எப்பாடுபட்டாவது நம்ம இந்த கொலுவை கவர் பண்ணுறதுக்காக வரணும். இந்த கொலுவை பார்த்துட்டு நிறைய குழந்தைங்க முன் வந்து இது மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கணும். பெரியவங்களை பார்த்து மட்டும் நம்ம இன்ஸ்பயர் ஆகிறது இல்லை, குழந்தைகள்கிட்ட இருந்தும் கற்றுக்க வேண்டியது ஏராளம் இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு தான் நம்ம இப்போ செஷாங்கை பார்க்க வந்தோம். செஷாங்கே எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. உனக்கு என்னோட பாராட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக சொன்னேன், அழகழகாக சொன்னேன். அப்புறம் வந்து அவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஃபீட்பேக் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. கண்டிப்பாக அந்த ஃபீட்பேக்கை நான் எழுதி கொடுத்துட்டு வருவேன். ஏன்னா அவன் வந்து ஒரு டைரி வச்சு யார் யாரோட ஒப்பீனியன் எப்படி இருக்குங்கிறத ஒரு மெமரிக்காக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான். கண்டிப்பாக நம்ம பண்ண போகிறோம். கலைகளில் இவ்வளோ நாட்டம், இந்த மாதிரி கொலு பொம்மையில் இவ்வளவு ஒரு ஆர்வம், அதெல்லாம் பார்த்தோம். ஏன் பர்டிகுலராக மங்கி மேலே உனக்கு ஆர்வம்? நான் எப்பொழுதுமே கொலு வச்சுருக்கும் போது அந்த கொலு முடிஞ்சோடனே அந்த ராத்திரி என் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி அடுத்த என்ன கொலுன்னு நான் சொல்லிவிடுவேன். ஸோ பாட்டி நிறையா கொலு பற்றி எனக்கு சொல்கிறச்சும் போது பர்டிகுலராக எனக்கு இந்த குரங்கு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. குரங்குனா எப்படி இந்த மாதிரியா கலெக்ட் பண்ணாங்க, எனக்கும் இந்த மாதிரியா வைக்கணுன்ட்டு நான் இந்த மாதிரியா வச்சுருக்கேன். குரங்கு மேலே அன்றைக்கி பர்டிகுலராக இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு உனக்கு ஜென்ரலாகவே அனிமல்ஸ் பிடிக்குமா, எப்படி? அது இல்லை, அனிமல்ஸ்னால் அது ஒரு காரணம் இல்லை. என் பாட்டி வந்து இந்த மாதிரியா மங்கி தீம் வச்சு உண்மையிலே ஒரு மங்கி அவள் வீட்டுக்கு வந்துச்சு. அந்த கொலு வைக்கிற இடத்துலயே ஒரு மங்கி வந்து உட்காந்து சிரிச்சுட்டு போச்சு. அப்படின்னு என் பாட்டி என்கிட்ட கதையெல்லாம் அந்த மாதிரி சொல்லி அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கும் இந்த மாதிரி குரங்கு வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆக்சுவலி என்னோட படி பார்த்தா முதல்ல என் அம்மா கல்யாணம் ஆனும் போது கணேசான்னு வச்சோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடு புதுசாக வாங்கினோம்.
அப்போலேருந்து பாட்டி சொன்னதுக்கப்புறம் எனக்கும் வைக்கணுன்ட்டு முதல்ல தசாவதாரமாக வச்சேன் இங்கே ஃபுல்லாக. ஆனால் அங்கே படியில் மட்டும் வைக்கல, அவ்வளோவா எங்களால் வாங்க முடியல. ஸோ அடுத்தது நாங்கள் கிருஷ்ணர்னு வச்சோம், நிறையா இங்கே தேட்டரு அதெல்லாம் வச்சோம். அடுத்தது இப்போ தான் வந்து குரங்கு நிறையா வாங்கி இப்போ தான் நாங்கள் வந்து முழு வீடாக வச்சுருக்கோம். நான் வேறு எந்த காடும் வேணாம், எனக்கு ஆஞ்சநேயர் மட்டும் போதும்ன்ட்டு நான் படி எந்த போர்ஷனும் விடாமல் நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன். அதாவது ராமாயணம் ஒலிக்கிற இடத்துல, ராமநாமம் ஒலிக்கிற இடத்துல, ராமருடைய திருநாமம் ஜபிக்கப்படுற இடத்துலலாம் ஆஞ்சநேயர் குதிச்சு வந்து உட்கார்ந்து கண்ணில் தாரையா கண்ணீர் விட்டு உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னு சொல்லி, அதாவது வைகுண்ட பிராப்தி கொடுக்குறேன் வா அப்படின்னு பெருமாள் கூப்பிடுவாரு. ஆஞ்சநேயருக்கு அது விருப்பமே இருக்காது. நான் வைகுண்டத்தில் வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே உங்களுடைய திருநாமம் பரப்பப்படணும், உலகம் பூரா உங்களுடைய திருநாமத்தை எல்லாரும் சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் ரட்சையாக நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான். அதனால தான் பெருமாள் வந்து அவருக்கு சிரஞ்சீவி பிராப்தியே கொடுக்குறாரு. நீ எப்போவும் நீ பூலோகத்தில் இருந்து என்னுடைய திருநாமத்தை ஜபிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாசி புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு அருட்கடாட்சத்தை ஆஞ்சநேயருக்கு கொடுக்குறாரு. இப்போ நான் நினைக்கிறேன் செஷாங்க் பேச பேச அவர் கண்ணீர் மல்க என் மேலே இவ்வளவு பக்தியோட ஒரு குழந்தை இருக்கானேன்னு சொல்லி தன்னோட ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக கொடுத்துக்கிட்டு இங்கே தான் அவர் நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் அதை தான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வேறு ஏதாவது சொல்லணும்னு இருக்கா அவனுக்கு? இல்லை. ஓகே, இதுதான் நான் வந்து செஷாங்காக கொடுத்தது. இது வந்து பேரன்போட நான் காமனாக எல்லா குழுவுக்கும் ஒரே மாதிரி கிஃப்ட் கொடுக்கணுன்ட்டு நான் கொல்கத்தாலேருந்து நிறைய வாங்கிட்டு வந்தேன். அதை தான் நான் எல்லா வீடுகளுக்கும் கொடுத்தேன். செஷாங்க் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிகிறான். இவ்வளவு மெனக்கடலோட பார்த்து பார்த்து அவங்க பாட்டியோடைய கைடன்ஸோட அருமையாக கொலு வச்சிருக்கிற அவனுக்கு பிடிச்ச அந்த மங்கி ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரே கொடுக்கறது தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் வந்து எடுத்து முன்னாடியே வச்சுட்டேன். இது நான் எனக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துக்காக வாங்கினது. ஆனால் என்கிட்ட இருக்கிறத விட இவங்கிட்ட இருக்கிறது தான் அவருக்கே விருப்பம். இதுதான் நான் நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் உண்மையிலே அதை தான் விருப்பப்படுவார். இந்த குழந்தை இவ்வளோ ஆராதிக்கிறான், என்ன அங்கே கொண்டு போய் என்னை கொடுத்துரு அப்படின்னு தான் அவர் என்கிட்ட சொல்லுவார். நான் அதனால தான் அவனுக்கு நான் இதை கொடுக்குறேன். இதில் இந்த கட்டி போட்டிருக்க மாதிரி இருக்கும் 11 குசன். 2 குழந்தைகளும் முன்னாடி நின்று இந்த கயிற்றுனால ஆஞ்சநேயரை கட்டி போட்டிருப்பாங்க. அவர் வந்து எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, சஞ்சீவ மலையை அலாக்கா தூக்குனவர். அவருக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. டமால்னு இதெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துட முடியும். இந்த கட்டெல்லாம் அவுக்கிறது அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இந்த குழந்தைங்க ராமரோட குழந்தைங்கன்னு சொல்லி அந்த பக்தி பாவத்தில் அந்த குழந்தைங்களுடைய அந்த அதாவது அவங்க அப்பா ராமருக்கு கட்டுப்பட்ட மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம கட்டுப்படணும்னு அப்படியே கூனி குறுகி நிற்கிற மாதிரி நிற்பார். எனக்கு இந்த பாவம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நீ என்ன வேணா பண்ணு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற பாவத்தில் இருப்பார். இந்த மாதிரி தான் செஷாங்க்குக்கு ஆஞ்சநேயர் கட்டுப்பட்டு நிற்கிறாரு. அவர் இந்த வீட்டிலேயே எப்போதும் ஆட்சி செய்வார். ஒன்று சொல்லணும், என் பாட்டி ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாங்க. தாத்தா வந்து பாரதி ராஜா வீட்டுக்கு போயிட்டு கை உடைச்சிட்டு வந்துட்டாங்க. அதாவது டைரக்டர் பாரதி ராஜா வீட்டுக்கு. அப்போ என்ன ஆச்சு, பாட்டி தாத்தா வந்தாங்க இந்த மாதிரி கையை வச்சுட்டு. அப்போ பாட்டி வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஆஞ்சநேயர்லாம் வைக்காத, ரொம்ப பலசாலி, சிவனோட 900 அவதாரம், ரொம்ப உக்கிரமானது, வைக்காதன்னு. அப்போ சாச்சிக்கு தோணுச்சு, அவ எல்லாரும் சொல்கிற மாதிரியே இது உண்மையாயிடுச்சு அப்படின்ட்டு இது சாமி ரூமுக்கு போய் அழுன்னு அழுதாங்க. இந்த மாதிரி நான் வைக்கிறது உண்மை அப்படின்னா நீ எனக்கு வந்து ஏதாவது ஒரு பதில் கொடுன்ட்டு அழுதுண்டே அப்படியே அங்கேயே தூங்கிட்டாங்க. அப்புறம் ராத்திரி ஒரு 3:50 இருக்கும். அப்போ திடீர்னு உத்தரத்துலேருந்து ஒரு உருவம் கீழே வந்து இப்படி பார்த்துச்சான். அது வந்து பைஜாமா குத்திலாம் போட்டுருந்துச்சான். இங்கே மட்டும் வந்து ஆஞ்சநேயர் ஃபேஸான். இந்த மாதிரி இந்த மூவிஸ்லலாம் காமிப்பாங்களா, ஒரு சன்ரைஸ் வர மாதிரி, இந்த மாதிரி உக்கிரத்துலேருந்து ஒரு ஆஞ்சநேயர் கீழே வந்து இந்த மாதிரி பார்த்தான்ட்டு என் பாட்டி சொன்னான். அதே மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்து என் தாத்தாவை தொட்டு பார்க்குறா. தாத்தா எழுந்தோடனே என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அப்போ பாட்டி சொல்கிறா இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்தான்ட்டு. தாத்தா அதை நம்பவே இல்லை, சிரிச்சுட்டு தூங்கிட்டா. அப்போ வந்து என்னோட பாட்டி வந்து அவள் அம்மா வீட்டுக்கு போனா இந்த மாதிரி நடந்துச்சுன்ட்டு. என்னோட பாட்டியோட தம்பி மகாபெரிவா மேலே ரொம்ப பிரியம், பூஜை எல்லாம் பண்ணுவா, எல்லாம் புனஸ்காரம் எல்லாத்தையும் பண்ணுவா.
அப்படி சொன்ன உடனே ஆஞ்சநேயர் கனவுல வந்தாட்டு சாச்சியோட தம்பி சொல்கிறா, ஏண்டி நானே இவ்வளோ பண்ணுறேன், எனக்கு வராமல் உனக்கு எப்படிடி வந்துச்சுன்னு சொன்ன உடனே சொல்லிட்டா. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தோடனே குளிச்சதுக்கப்புறம் அந்த உடம்புல இருக்கிற வெயிட்டெல்லாம் அப்போ தான் போச்சுன்னு பாட்டி சொன்னான். வீட்டுக்கு பக்கத்தில் பிகேஆர்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஓனர் வந்து ஒரு குரங்கு வளர்த்துருந்தாங்க. அப்போ என்ன பாட்டி வந்து வீட்டுக்கு ஐஷன் வாங்கன்னு சொன்னா. வீட்டுக்கு ஐஷன் வந்தோடனே இருக்கிற குரங்கத்தையும் எல்லாத்தையும் நக்கி பார்க்குறது, தாயினோன்னு நினச்சின்னு நக்கி பார்க்குறது, சிரித்து பார்க்குறது, என்னது நம்ம இனம் வரையா இருக்குன்னு தொட்டு தொட்டு பார்க்குறது. அப்போ அதை பார்த்தோன்னே சாச்சிக்கு ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தடவை ஒரு குரங்கு உள்ளே வந்துச்சுன்னு சொன்னல, அப்போ என் அம்மா என்னோட சித்தி மாமாலாம் பாட்டி பூட்டிட்டு இன்ஸ்டியூட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ என்னாச்சா அந்த குரங்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அந்த கிரில் கேட் வழியாக பால்கனிலேருந்து குதிச்சு வந்து இங்கெல்லாம் பார்க்குறது, சிரிச்சு பார்க்குறதுன்னு என் மாமா வந்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி குரங்கு வந்துருச்சுமா, சிரிச்சு பார்க்குறதுமான்னு சொன்ன உடனே அந்த குரங்கு என் மாமா மேலே ஏறி யூரின் போயிடுச்சு. அந்த ஒரு கேலித்தனம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கா. சூப்பர். இப்போ மிருதங்கம் வாசிச்சு காட்ட போறான் சஷாங்க், அதையும் நம்ம கேட்கலாம். குரு பத்தி சொல்லு. என்னோட குரு பேர் வந்து மாதேஷ். அவர் நிறைய கச்சேரி வாசிச்சிருக்காரு, என் மாமாவுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நான் மிருதங்க கற்றுன்னு இருந்தது சம்மர் ஹாலிடேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நான் கற்றுன்னு இருக்கேன். இப்போ நான் தனியாவர்தனத்தில் என்டர் ஆகிட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்க தனியாவர்தனத்தில் இது வந்து நான் முடித்து நான் என்னோட தாத்தா என்னோட பாட்டியோட தம்பிக்கிட்ட போய் மகாபெரிவா கிட்ட முன்னாடி போய் எனக்கு இதை வாசிக்கணும்னு ஆசை. வெரி குட், வெரி குட். நிச்சயமா நீ பண்ணிடுவ. நீ உலகால பிறந்தவன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதனால இதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண கடாட்சத்துல நீ மகாபெரிவா முன்னாடி அருமையா வாசிச்சிருவ. ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல இந்த குடும்பத்துடைய மூத்தவர் பாட்டியுடைய கணவர் திரு யோகா அவர்களை பத்தி நான் சொல்லி ஆகணும். திரையுலக பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள், பெரிய பெரிய ஆளுமைகளுக்கெல்லாம் போட்டோகிராஃபரா அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு குடும்பத்துல நானும் வந்து இந்த மாதிரி குழுவை பார்த்து ரசிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றிகளையும் அந்த குடும்பத்துக்கு வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம சஷாங்கோடைய மிருதங்கத்தை கேட்டு ரசிக்கலாம். வெரி நைஸ், வெரி நைஸ். மிருதங்கம் யார் கொடுத்தா, எப்போ வாங்கின? இது வந்து என் பாட்டியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தா. என் மாமாவுக்கு வந்து இதெல்லாம் அரங்கேற்றம் என் மாமா இதில் பண்ணா. என்னோட மாமா வந்து முதல்ல ஸ்ரீனிவாசன் ஒருத்தர்கிட்ட கற்றுந்தாரு. என் பாட்டி சொல்லுவா, இது இருக்குல்ல மாட்டோட தோல், அதை வச்சு அடிப்பாராம். அது வந்து அப்படி அழுவாரா என்னோட மாமா, அவ்வளோ அழுவாரா, இந்த கிளாஸ் வேணாம் இந்த கிளாஸ் வேணான்ட்டு. ஆனாலும் என் மாமா கற்றுண்டு இது அரங்கேற்ற வாசிச்சிருக்காரு. சூப்பர். இப்பெல்லாம் நம்ம அடி வாங்காமலே கற்றுக்குறோம். அப்போ இன்னும் சூப்பராக பண்ணுவோம் இல்லையா? அந்த காலத்தில் அடித்து உதச்சி தான் கற்றுக் கொடுப்பாங்க. பட் இப்பெல்லாம் நம்ம ஆர்வத்தில் பேஷனில் தான் கற்றுக்குறோம். அதுவே நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லையா? சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவனுடைய பாமாவுடைய மிருதங்க அரங்கேற்றத்துக்கு திரையுலக பிரபலங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தாத்தா வந்து சஷாங்கோட தாத்தா வந்து சொல்கிறாரு. நல்லி குப்புசாமி செட்டியார்லேருந்து, அப்புறம் வந்து சூர்யா, ஆக்டர் சூர்யா, டைரக்டர் பாரதி ராஜா, அப்புறம் இன்னும் நிறைய பிரமுகர்கள் வந்திருக்காங்க. வைரமுத்து வந்திருக்காரு, கவியர் தேவா மியூசிக் டைரக்டர் அவர் வந்திருக்காரு.
இப்படி நிறைய எம்எஸ் விஸ்வநாதன் வந்திருக்காரு. கத்ரி கோபால்நாத் அவர்களுடைய தலைமையில் அந்த சாக்ஸபோன் வித்வான் இல்லையா அவருடைய தலைமையில் இந்த மிருதங்க கச்சேரி நடந்து அரங்கேற்றம் நடந்திருக்கு. எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு குருமாரா இருந்து ஒரு குருட்டேந்து கற்றுக்கிட்டா கூட அதுக்கப்புறம் அவ்வளவு பேர் கூடி நிற்க அந்த நேரத்தில் அரங்கேற்றம் பண்ணி பெரிய அளவில் சாதனை படைச்சிருக்காரு அவங்க மாமா. அதை பெருமையோட அந்த குடும்பத்தினர் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து உனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இந்த கொலுலேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச பொம்மை? எனக்கு சஷாங்க தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை என்ன ரீசன் அப்படின்னா இந்த கொலு மொத்தமுமே இதில் வந்து பிரித்து பார்க்கவே நான் விரும்பலை. இந்த இடம் பர்டிகுலராக ரொம்ப அழகாக இருந்தது, இந்த இடம் அப்படின்னு கிடையாது, எல்லாமே பிடிச்சிருந்தது. ஒட்டு மொத்தமாக உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய மெனக்கடல், எங்கே போனாலும் ஆஞ்சநேயரை தேடி இருக்க அந்த தேடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கே போனாலுமே எங்கேயாவது இங்கே ஒரு குரங்கு பொம்மை கிடைக்குமா அப்படின்னு ஒரு வீடியோ நீ பார்த்ததா இருக்கட்டும், ஒரு இடத்துலையும் ஒரு ஷாப்லையும் நீ தேடும்போது மங்கி பொம்மை என்ன கிடைக்கும்னு தேடி இருக்க இல்லையா, அந்த தேடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இந்த அங்க ஒரு படுத்துன்னு இருக்க ஆஞ்சநேயர் தெரியுமா, அது நீங்க ஒரு வீடியோல சொன்ன உடனே நாங்க அந்த கடைக்கே ஃபோன் பண்ணி அந்த கடையில இருக்கிற அதே ஆஞ்சநேயரை நாங்க வாங்கிட்டோம். அதேதான், அந்த மாதிரி தான் நான் அப்போதானே அன்னைக்கு பேசினப்பதான் நான் சொன்னேன், உனக்காக நான் பியூட்டிஃபுல்லான ஒரு ஆஞ்சநேயர் கொண்டு வர்றேன். நைட்டு நான் நேத்திக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தேன், இன்னைக்கு வந்துடுவேன். எனக்கு ரொம்ப நான் இதில் பர்டிகுலராக இருந்தேன், குழந்தைய ஏமாத்திடக்கூடாது. அதனால வந்து நம்ம சொல்கிற டைமுக்குள்ளே அங்கே போயிடணும். அந்த டைமில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட குழந்தை முகம் வாடி போயிடும். நவராத்திரி அதுமா நம்ம குழந்தைங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் மற்ற வீடுனா கூட இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகுது, 1 மணி நேரம் லேட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் குழந்தைக்கு அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப பர்டிகுலராக நான் வந்து சொல்லி வச்சுருந்தேன். அவன் லீவ் போட்டுட்டுலாம் இருக்கேன்னு தயாராகி இருந்தான். லீவ்லாம் போட வேண்டாம், நான் லீவ் நாள்லேயே வர்ற மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அவங்க தாத்தா சொல்கிறாங்க, நேற்று நைட்டு சாப்பிடவே அவனுக்கு ஹோட்டலில் மனசே இல்லையா, ரொம்ப ஆன்சைட்டியில் இருந்த போல இருக்கு இல்லை. எனக்கு வந்து இதை யார்கிட்டயாச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னு தோணுச்சு. நான் கூட பாட்டிக்கிட்ட சொன்னேன், நான் வந்து நீ யாரோ நான் அவகிட்ட சொல்கிறேன் நந்தினி வைப்ஸ் வரா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கையும் ஓடல காலும் ஓடலன்னு சொன்னிருந்தேன். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, பட் உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உனக்கு என்னோட வீடியோஸில் ஏதாவது பிடிச்ச வீடியோ கண்ணில் பட்டு? உங்களோட கொலு வீடியோ. வெரி குட். இல்லை எனக்கு தோணுச்சு, எப்படிடா இவ்வளோ பொம்மையை வச்சுட்டு பார்க்கிங் லாட்லேருந்து மேலே 3rd ஃப்ளோர் வரைக்கும் எப்படி வச்சுருப்பாங்கன்னு ஒரே யோசனை. அதுக்கு இடம் எல்லாமே தேவைப்படுறது. நீங்கள் எப்படி அதை மாதிரியே வச்சிங்க? நான் வச்சது எப்படின்னு தெரியல, எனக்குமே ஏதோ தெய்வ சங்கல்பத்தில் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நீ எப்படி அழகாக இப்போ இடமே இல்லை ஹாலில் உட்கார்றதுக்குன்னா கூட இவ்வளோ அழகாக எல்லாம் ஆஞ்சநேயருக்கு கொடுத்துட்டு நான் எங்கேயாவது உட்காந்துக்கிறேன் அப்படின்னு இருக்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு தான். சூப்பர். நீ சீக்கிரமாக எனக்கு அரங்கேற்றத்துக்கும் கூப்பிடு, நான் வருவேன், உன்னை விஷ் பண்ணுவேன். எனக்கு சஷாங்க்னா இனிமேல் சஷாங்க் கால் வந்ததுன்னா மட்டும் நான் உடனே எடுத்து பேசிடுவேன். எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு குழந்தையா மாறிட்டான். தேங்க்யூ ஆண்டி. ஓகே, பாட்டிகிட்ட என்ன பேசலாம் இப்போ நம்ம கேட்கலாமா? பாட்டி வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவங்க, நிறைய புக்ஸில் பேப்பர்லலாம் அவங்களோடது பப்ளிஷ் ஆகிருக்கு. 40 வருஷமும் அவங்க என்கிட்ட சொன்ன தகவல் என்னென்னா, புக்கிலலாம் வரும்போது அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ஒரே ஒரு தீமை கான்சென்ட்ரேட் பண்ணி வீடு ஃபுல்லாக அந்த தீமையே ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறவங்க. அப்படி நீங்கள் என்னென்னமா வச்சுருக்கீங்க? நான் வந்து 20 இயர்ஸாக வந்து தீமில் வச்சேன். மற்றதெல்லாம் எல்லோரும் வைக்கிற மாதிரி படிக்கட்டி வச்சேன். ஃபஸ்ட்டு தீம் கணேஷா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மதர் அண்ட் சைல்டு, லாஃபிங் புத்தா, அப்புறம் பிராஸ், சில்வர், கோல்டு, குரங்கு, அப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி, செயின்ஸு, அப்புறம் சிவனையும் சாய்பாபாவையும் கம்பேர் பண்ணி ஒரு பெரிய இது வச்சேன். இந்த மாதிரி கடைசி வெளியே இவன் பிறந்த பொண்ணு எலிக்குட்டின்னு ஒன்று வச்சேன். எலி பிறந்திருக்குன்னு எங்கள் மாப்பிள்ளை வந்தார். அதுக்காக இத்தனை வருஷம் இவ்வளோ கிராண்டாக பண்ணோமே, மாப்பிள்ளைக்கு காமிக்கலான்ட்டு லக்ஷ்மி சரஸ்வதின்னு வச்சேன். இப்போ ஒரு 3 இயர்ஸாக தான் அப்படியே கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டு வரேன் நான். இப்போ இவனுக்காக இது எல்லாத்தையும் அங்கேருந்து கொண்டு வந்து பாட்டிக்கிட்டேருந்து ஐடியா திருடிட்டேன். இப்போ ஒரு 2 days பேக்கு
2 days பேக் என்ன செஞ்சான், 4 o'clock ஃபோன் பண்ணான். நான் அவசரமாக எழுந்தேன். இவ யாருக்கா பாட்டிக்கு உடம்பு சொல்லி, அவளுக்கு உடம்பு சொல்லி, என்ன உடம்பு சொல்லியோன்னு சொல்லிட்டு எழுந்தா, சாச்சி எனக்கு தூக்கமே வரல சாச்சி, எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு. அப்படி தான்டா இருக்கும், எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். இல்லை கொலு எப்படி வைக்கிறது, யார் என்ன வந்து சொல்லுவானோ பயத்துலேயே இருந்தேன். பாட்டி சொன்னால் ஸ்ரீராம் ஜெயின் சொல்லிட்டு தூங்கிட்டு தூக்கம் வந்துடும்னா, தூங்கிட்டே இருக்கச்சும் போது குரங்கு இப்படி இப்படி வந்துச்சு, உருளின்லாம் வந்துச்சு, அந்த மாதிரிலாம் கனவு வந்துச்சு எனக்கு. சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்களேன், அவங்க பாட்டி நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் அவங்க வெளியில் கிளம்புவாங்கன்னு அவங்க லேடிஸ் ஸ்பெஷல் இந்த புக்கில் அட்டைப்படத்தில் அவங்க இந்த ஃப்ரண்ட்டு பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மங்கி கொலு வச்சுருந்த அந்த சமயத்தில் அவங்கள ஒரு கவர் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பேரனை வந்து இப்படி கொண்டு வரும்போது அவனுடைய கோஆப்ரேஷன் எப்படி இருக்குமா? அவனுக்கு கோஆப்ரேஷன் எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டுருப்பேன். வெறும் மங்கியாக வாங்குறம்போது மங்கின்னுவான். வெறும் மங்கியாக மட்டும் வாங்கினா போகாது, அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு கதை கொடுக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் வைக்கிறம்போது எல்லோரும் ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. 9 days 10 days ஆன அப்புறம் கூட என்னை கலைக்கவே விடலை. ஒரு ரூமே நீங்கள் அந்த இதுக்கு கேட்டீங்க ஸ்டூடியோ, ஒரு ஃபுல் ரூமே நான் ஸ்டூடியோவாக வச்சேன். நான் எல்லோரும் இப்படி வந்துட்டு கடைசி அந்த ரூமை காமிக்கிறோமோ அண்டா காக்காசம் அப்புக்கு கசம் அதை மாதிரி சொல்லிட்டு வாவ் அப்படின்வாங்க. அந்த மாதிரி மங்கி அவ்வளோ ரசித்து அதனால் நீ வந்து மங்கி வெயிடா சொல்லிவிட்டு மங்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு மங்கி இது பண்ணேன். நான் அவன் சொன்னான்னு அவனுக்கு சொல்ல வரல, வீட்டுக்குள்ளே வந்ததுன்னு நான் பூட்டிட்டு குழந்தைங்களை வச்சு பூட்டிட்டு போயிட்டேன். பூட்டின வீட்டில் எப்படி குரங்கு வரும் நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்புறம் எப்படி வந்தது எப்படி அதுக்கப்புறமும் குரங்கை நாங்கள் பார்க்கல, அதுக்கு முன்னாடியே பார்க்கல. காம்பவுண்ட் மேலே அப்படியே ஏறி வந்து பால்கனியில் குதிச்சு வந்தது. பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஒன்றும் பண்ணாத, அது எதானு பண்ணிட்டு போகிறதுன்ட்டு எங்கே நான் பயந்துட்டேனோ வைக்கலாமா வேண்டாமான்னு பயத்தில் இருந்தபோது அந்த ஹாலில் வந்து உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் நீ வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு போச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப, அதெல்லாம் நான் இவனுக்கு சாப்பிடும்போது படிக்கிறம்போது எது எதுக்கு சொல்லணுமோ எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். பாடம் சொல்லிச்சப்போ ஒரேடியாக பாடம் சொல்லி கொடுத்தா போர் அடிக்கும், நடுவில் எப்படி எனக்கும் இங்கே குரங்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நானும் வந்து பாட்டி சொன்னாங்கள்ல, ஒரு கொலு வச்சா 10 நாள் கழிச்சு இன்னும் வைக்க சொல்லுவாங்கன்ட்டு நான் எல்லாருக்கிட்டையும் வரவாக்கிட்டலாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி அந்த கொலு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி கொலு முடிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுங்கன்னு சொல்லியிருப்பேன். வெரி குட். ரொம்ப ரொம்ப ஹாப்பிடா, கேட்கும்போதே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. குரங்கு வரலன்னு நான் சொல்கிறேன், எல்லாமே வந்திருக்காங்களே, எல்லாமே ரியல். அதனால உனக்கும் ஆசை இருக்கு, நிச்சயமா நடக்கும். குழந்தையோடதை கேட்காம எப்படி ஆஞ்சநேயர் இருப்பாரு. சரி, இந்த வீடியோவுக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம் தெரியலையே. சஷாங்கோடைய இந்த கொலுவை எப்படி நம்ம டைட்டில் பண்ணலாம் தெரியலையே. பாட்டிகிட்ட கேட்கலாமா, நீங்க சொல்றீங்களா? நான் வச்சது மங்கி மாருதி அப்படிலாம் தான் வச்சேன். நீங்க என்ன சொல்லுங்க உங்களுக்கு தோணுது? மாருதி மாருதி கொலுன்னு வைப்போமா? மாருதி கொலுன்னு வைக்கலாமா? அதுக்கு பாருங்க எவ்வளவு அவங்களுடைய கொலு பற்றிலாம் நிறைய புக்ஸில் வந்தது. இது கிருஷ்ணர் தீமை மட்டும் ஒரே ஒரு தீமை மட்டும் பிரதானப்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்க சொல்லும்போது அவங்களுடைய தாயாருக்காக ஒரு தீம் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருந்திருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக தெய்வ ஸ்வரூபங்களை நம்ம கொலுவில் கொண்டு வருவோம், அவங்களுடைய அம்மாவுடைய வாழ்க்கையே ஒரு தீமாக வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாட்டிக்கெல்லாம் வயசான பிறகு நம்மளால் இந்த கொலு வைக்க முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறத விட அடுத்து பேரனுக்கு சொல்லிக் கொடுக்கலாமா, பேத்திக்கு சொல்லிக் கொடுக்கலாமா, அவங்களுக்கெல்லாம் கைட் பண்ணி அழகாக நம்ம அவங்கள வளர்த்து கொண்டு வரலாமா அப்படிங்கிற இந்த பாட்டி ரொம்ப சாவித்திரி பாட்டி ரொம்ப ரொம்ப அழகாக அவங்க பேரனை கைட் பண்ணி வளர்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பாட்டிமார்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சாவித்திரி பாட்டிக்கும் சேர்த்து என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். சாச்சிக்கு பாட்டின்னு கூப்பிட்டா பிடிக்காது, சாச்சின்னு தான் கூப்பிடணும். தான் யங்கா இருக்குன்னு தான் நினைச்சுப்பா. நிச்சயமா அவங்க யங்கு தான், சோ யங்,
ஸோ உனக்கும் சாச்சி தான், எங்களுக்கெல்லாமும் சாச்சி தான். சரியா? நான் ஒன்று சாச்சி வச்ச கொலுவில் ஒன்று சொல்லணும். உங்களுக்கு இங்கே வந்து நல்லின்னு ஒரு 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 கடை இருக்குது, தாத்தாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. என் பாட்டி வந்து அதே மாதிரியே ஒரு இந்த டிவி அளவுக்கு ஒரு பெரிய நல்லி கடையை உருவாக்கி உள்ளே வந்து தரையெல்லாம் பட்டு ஜரி, கடையில் இருக்கிற எல்லா சாரியும் யூனிக்காக பண்ணி அதை டைட்டில் நல்லின்னு கொடுக்காம பட்டு நல்லிக்கு பட்டு வாங்க சென்றால் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தா. அருமை அருமை. பட்டு நல்லிக்கு பட்டு வாங்க சென்றால் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எவ்வளோ க்ரியேட்டிவாக எவ்வளோ விஷயங்கள் யோசித்து அதை நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே வந்து பார்த்து ஆனந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. கிருஷ்ணா தீம் வச்சம்போது தான் கொலு கலாட்டால் ஐ காட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓகே, 25,000. சூப்பர். என்னோட கொல்லு பாட்டியே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இது என்னோட ஸ்கூல் ஆச்சு, இது என்னோட மாப்பிள்ளையோட என்னோட புருஷனோட பில்டிங் ஆச்சு, அதுவும் அந்த எல்ஐசி தான் அதோடது. அது பார்த்த உடனே எல்ஐசியில் ஒர்க் பண்ணதுனால என்னோட புருஷனோட இதெல்லாம் என்னோட குழந்தையாச்சேன்னு பார்த்துட்டு கடைசியில் வெளில வந்தோடனே யாரோ ஒரு வீட்டு கொலுக்கு வந்த மாதிரி வணக்கம் சொல்லிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து 1000 காப்பீஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரியா சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப அருமை. ஓ சரி, ஓகே. இது படித்து காமிங்க. இது வந்து என்னோட கொல்லு பாட்டியோட இதுக்கு தரும்போது, காம்படிஷனுக்கு தரச்சும் போது இது லெட்டர் எழுதி என்னன்னு அந்த தீம் பற்றி சொல்லணும். இதை படித்து காமிங்க. நான் படித்து காட்டவா? அம்மா பட்டு பாட்டி. இந்த தலைப்பின் அர்த்தமே பட்டு அம்மாவை இப்படி எழுதியிருக்கிறேன். பின்னால் அவள் குழந்தைகளுக்கு பட்டு பாட்டியாகிவிட்டால் மாதா பிதா குரு தெய்வம் என்ற தலைப்பிற்கு ஏற்றாற்போல் நாம் அம்மா அப்பாவிற்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும், எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற இந்த கால குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நிமிடத்தில் தூக்கி எறிந்து பேசும் குழந்தைகள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் 16 வயதில் இழந்த அப்பாவிற்கு பிறகு மாதா பிதா எல்லாமே அம்மாதான். ஒரு குடும்பத்தை எப்படி கட்டி காக்க வேண்டும் என்று காண்பிக்கிறாள் ஒரு அம்மா. போய் பாரு அந்த குடும்பத்தை என்று சொல்லும் அளவுக்கு வைத்த குழந்தைகள். தங்கத்தை காப்பாற்றுவது போல் பார்த்த பிள்ளை, தங்கம் எங்கே உருகி விடுமோ தொலைந்து விடுமோ என்று ஏங்கும் குழந்தை, ஒரு உடம்பு சரியில்லை என்று வந்துவிட்டால் ஓடி வரும் பெண்களும் மாப்பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும், இப்படி பாசத்தை கொட்டும் இந்த அம்மா எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தான் ஊருக்கு போவது போல் ரெடியாக இருக்கிறாள். தன் அம்மா இன்னும் எத்தனை நாள் இருப்பாள் என்று நினைக்கும் போது உடம்பெல்லாம் என்னமோ செய்கிறது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த அம்மா குழந்தைகள் ஒன்று சேர்வார்களா? முடியாது. இந்த அடிப்படையில் என் அம்மாவின் சுய சரிதத்தை ஓரளவு கொலு மூலமாக காண்பிக்கிறேன். இதை எங்க அம்மாவே பட்டுப்பாட்டியே வந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த கொலுவை வைத்திருக்கிறேன். என்னுடைய இந்த வருட தீம் அம்மா பட்டுப்பாட்டி, அம்மா பாட்டு பாட்டி. மாதா பிதா குரு தெய்வம் என்ற தலைப்பின் அடிப்படைக்கு ஏற்றாற்போல் நான் மாதாவாகவும் குருவாகவும் உள்ளேன். அதை அனுபவத்தில் இதை எழுதினேன். இப்படிக்கு சாவித்ரி யோகா. அவங்க அம்மாவை பற்றி உணர்ச்சி பூர்வமாக எப்படி எழுதியிருக்காங்க. காலத்தில் எனக்கு 15,000 ருபீஸ்க்கு பெரிய பட்டு புடவை கொடுத்தாங்க. ஓகே, அவ இருக்கும் போதே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வச்சா. அதனால தான் இப்ப நம்ம சாமிக்குலாம் கல்பர காமிப்பாரு அம்மா வச்சுனா எனக்கு மனசுல அப்படி தோணிண்டே இருந்தது. அம்மாவுக்காக ஒரு தீம், அம்மா வைக்கணும் குழுல, அம்மா வைக்கணும். சி இது என்ன சும்மா அம்மா வைக்கணும், அம்மா நம்ம அம்மா இருக்காளே இது எதுக்கு வைக்கணும்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சேன், வச்சுடுறேன் இது. ஆனால் அம்மாவுக்கு கற்பூரம் காமிக்க வேண்டாம், பிகாஸ் இருக்க அம்மா. அதனால் கற்பூரம் காமிக்காமல் அம்மாவோட ஹிஸ்ட்ரியை ஃப்ரம் 26லேருந்து 2007 வரலையும் அப்படியே பொம்மையில் கொண்டு வந்தேன். அதுக்கு ப்ரூஃப் அவங்களோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லார் வீட்டுக்கும் போய் எங்கள் அம்மா ஃபோட்டோ இருக்கா, எங்கள் அம்மா ஃபோட்டோ இருக்கான்னு எல்லாத்தையும் வச்சுட்டு அவள் ஃபோட்டோவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் இது பண்ணி
ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது நிறைய பேர் வீட்டில் நம்ம அம்மா இருக்கும்போது நம்மளுக்கு அருமை தெரியாது. நிறைய நேரங்களில் அம்மாவை வந்து எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, உரிமையின் காரணமாக பேசுகிறதுன்னு சொல்லி என்னமோ நான் என் அம்மா தானே, இது என்ன என்னுடைய கோபத்தை ஏதோ உங்ககிட்ட தானே நான் காட்ட முடியும் அப்படின்லாம் காட்டிடுறோம். ஆனால் அம்மாவை வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்திலேயே கொலுவில் கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கை சுயசரிதத்தையே அப்படியே வந்து கொலு பொம்மைகளில் கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் நினச்சமா என்னால் இதெல்லாம் இப்படிலாம் கூட மனிதர்கள் இருக்காங்க. அதனால தான் இன்னமும் மழை பெய்யுது, இயற்கை வந்து நமக்கெல்லாம் படி அளந்துட்டுருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களெல்லாம் நான் வந்து தலை வணங்குறேம்மா. ஆனால் இந்த கொலு வந்து பார்த்தவங்க எல்லாரும் லிட்ரலாக அழுதுட்டு போனாங்க. அவங்கவுங்க அம்மாவை நினச்சிக்கிட்டு எல்லாரும். என் தம்பி வந்து பாருடான்னா பொறுமையாக பார்க்க மாட்டான். உள்ளே வாயேண்டான்னு கூப்பிட்டோன்னே என்னடி அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்தான். பார்த்தா எல்லாத்தையும் பார்த்துட்டு கட கண்ணில் தட்டி போயிட்டே இருக்காங்கணும். அந்த மாதிரி வந்தவா எல்லாரும் அழுதுட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிச்சயம் குழந்தைகள்லாம் இதை பார்க்கணும் அப்படின்னு வச்சேன் நான். உண்மையிலே இது கேட்கக்கூடியவங்களுக்கே ஒரு என்ன சொல்கிறது, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க கேட்டுட்ருக்கிறவங்க கொலு நவராத்திரி அந்த டைமில் நம்ம வந்து கண்ணில் கண்ணீர் விடக்கூடாது நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை மீறி வரும் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது. தாய் தந்தையை எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதை வந்து கொலு மூலமாக வச்சு நமக்கு ஒரு மீடியம் கிடச்சிருக்கு. அதுதான் எனக்கு பிரியமான ஒன்று. அது மூலமாக நான் அந்த உலகத்துக்கு மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட அம்மாவுக்காக டெடிகேட் பண்ணதெல்லாம் மனம் விட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க சாச்சி. ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, வார்த்தைகள் வரல, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கணும்மா நீங்கள் எல்லாரும். நீ ஏதாவது சொல்கிறியா? ஒப்பீனியன் மட்டும் எழுதிட்டு அதுலேயே நிற்கிறான் பாருங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கெட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, செஷாங்க் வந்து அந்த மாதிரி தான். நான் ஒப்பீனியன் என்ன சொல்கிறது, பாட்டிக்கு சரியான போட்டி வாரிசு. அதுதான் நான் வந்து உனக்கு நான் எழுதி கொடுக்க போகிறேன். நான் வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டேன். இது எங்கள் தாத்தாது எங்கள் அப்பாது அப்படியே வழியாக. ஸோ நானும் அக்காலாம் போயின்னு இருப்போம். அப்போது ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு டெலிவரி ஆகிடுச்சு. இதையும் பார்த்துக்கணும், இன்ஸ்டியூட்டையும் பார்த்துக்கணும். ஸோ 7 monthsலேருந்து அப்படியே அவனை தூக்கின்னு போயிட்டு அங்கே வச்சுட்டு தான் எல்லாம் டீச்சிங்கு, ஷார்ட் ஹேண்ட் ஆச்சு, டைப்ரைட்டிங் ஆச்சு, கரெக்ஷன் எல்லாம் அங்கே. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அதில் ரொம்ப இதாகிட்டான். எல்லாரையும் பார்த்துட்டு குழந்தைகள் யாராவது அழகாக இருந்தால் இவன் சொல்லுவான் அந்த வயசுக்கே, இந்த அக்கா நன்னா இருக்கு அப்படின்னு. ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்ட்டான். அந்த மாதிரி யாருக்காச்சும் சொல்கிறீங்களா? ஏன் குழந்தையாவே இருக்கலாமே, நீ சொல்ல மாட்டியா? இப்போ ஆன்ட்டியை பார்த்து சொல்லு. சொல்ல வரல இல்லை? என்ன தெரிஞ்சு போச்சு. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த மன நெகிழ்வோட, இந்த குடும்பத்துக்காக என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளோட, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நன்றியோட. செஷாங்க விட்டு போக மனசே இல்லை ஆக்சுவலி, ஆனாலும் நான் கிளம்பி ஆகணும். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்பு தந்த இந்த குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை செஷாங்குக்கு என் கைப்பட எழுதி கொடுத்துட்டு, அவன் பிரியமாக வாங்கி கொடுத்த, அவனே செலக்ட் பண்ண அந்த புடவை, அது வந்து எம்எஸ் ப்ளூவில் மெரூன் பார்டர், அவ்வளோ அழகாக அவன் செலக்ட் பண்ணி எனக்காக கொடுத்துருந்தான். அதை அந்த குடும்பத்தார் பெரியவர்கள்ட்டேருந்து வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பும்போது மனம் நிறைய செஷாங்குடைய பேச்சு காதில் ஒலிச்சிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது. நன்றி.